வணக்கம். இன்றைய டாக் வித் முத்தலிஃபில் நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்த முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நபிகள் நாயகத்தோட 1500வது ஆண்டு விழாவில் முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூறின கருத்துக்கு தமிழ்நாட்டோட ஃபேக்ட் செக் யூனிட்டு அதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய வாசகர்கள், புதுசாக இருக்கிற வாசகர்கள் நீங்கள் எங்களோட பார்க்குறீங்க. உங்களோட விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாங்கள் கேட்க தவற கேள்விகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நடைமுறையில் இருக்கிற கேள்விகள், உங்கள் ஊரில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்க தவறுனீங்கன்னா நாங்கள் தவறிட்டோம்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தானே, ஜிஎஸ்டியோட சீர்திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருதுண்ணே. ரொம்ப ஒரு பல்வேறு வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரிகளை குறைச்சி நம்ம பார்த்ததில்லை. இன்கம் டேக்ஸுங்கிறது வேறண்ணே. இன்கம் டேக்ஸுங்கிறது ஸ்லாப் வைஸாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி முன்னாடி இருந்தது கலால் வரி, இந்த மாதிரி நிறைய வரிகள் இருந்தது. அந்த வரிகள்லாம் குறைஞ்சி நம்ம பார்த்தது கிடையாது. வணிக வரிகள்லாம் குறைஞ்சி நம்ம பார்த்தது கிடையாது. இன்றைக்கு வரிகள் குறைஞ்சிருக்கு. அது பல ஸ்லாபு சுத்தமாக இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தினசரி பயன்படுத்துகிற பொருள்களும் விலை குறையப்பட்டிருக்கு. இது விஷயமா நேற்று பிரதமரும் ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையை விட்டுருந்தாங்கண்ணே. இந்த சீர்திருத்த முறை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்கம் டேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, வருமானம் முன்ன 1500 5000 இப்படி இருந்தது. இன்றைக்கி அதை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி 50000 5000 சமானம். அந்த அந்த விலைவாசியுடைய அந்த இது ஈடுகட்டி இந்த ஸ்லாப்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் பார்த்துட்டு இப்போ 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடையாது, 7.5 லட்ச ரூபான்னு குறிப்பிட்டது. அதில் நீங்கள் திரும்ப வாங்கிக்கிறதுக்கான செலவினங்கள்லாம் காமிச்சா வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்து பயந்து போனதை தாண்டி இன்றைக்கி சாதாரணமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து ஃபைல் பண்ணுற அளவுக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பெரிய திரைக்கு பின்னாடி இதெல்லாம் மறைச்சிடுறாங்கன்னு தான் நமக்கும் பாஜகலாம் பிடிக்காது. ஆனால் மத்திய அரசுடைய செயல்பாடுகளில் எது நல்லது இருக்குதோ அதை பேசுகிறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு அனலிஸ்ட்டாக எப்போவுமே எது நல்லது எது தவறுன்றதை நம்ம எப்போவுமே பேசணும். இப்போ காவிரி பிரச்சனையில் காங்கிரஸே ஆண்டாலும் மேகதாட்டு பிரச்சனையில் மத்திய அரசு மௌனமாக இருக்குன்னா நம்ம அதை கண்டிக்கணும். விஜய்க்கு தான் பயமாக இருக்கும் ஜனநாயகன் படத்துக்காக. நமக்கு என்ன இருக்குது? எந்த நாயகனும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்திய நிகழ்வு ஏற்றப்பட்ட ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே வரிகளை இந்த மற்ற வரிகளெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரே குடையின் கீழன்னு காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அதை நெறிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது அந்த வருமானம். ஆமாம். அதனால் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த இது இருந்தாலும் நீங்கள் வருமான நிச்சயம் அப்படின்றது மாதிரி போகுது. அப்படி இருந்தால் 4 லட்சம் கடன் வாங்கிக்கிறாங்க, அது தனி கதை. அப்போ மீதி 40%ல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரன் ஆகுது. இந்த 60% வச்சுக்கிட்டு இவர்கள் பண்ணுற கூத்துகள், அதற்கான எந்த திட்டங்களுக்கு எவ்வளோ செலவினம், திட்டங்களுக்கான செலவினத்தை அறிவிக்கிறாங்க. அது முறையாக செலவு பண்ணிச்சா? இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக சென்னையில் என்னங்க மழைநீர் வடிகால்னு கேட்டால் கூட அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிளப்பிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதான்பா வேறு போங்கப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கு. என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு முறையான கேள்வி, முறையான சீரியஸான பதில் என்ன எதிர்பார்க்காங்க? வேற என்ன கேள்வி எதிர்பார்க்குறாங்க? ஆல் இஸ் வெல், சூப்பர் சார், குட் மார்னிங் சார், டெய்லி ஒரு சட்டை மாற்றுவீங்களா, ஒரு நாளைக்கு 2 சட்டை மாற்றுவீங்களா? இவங்க யார் சார்? யார்? பக்கத்தில் இருந்து ஒரு அம்மா பார்த்துக்கினே இருக்கும் பாருங்க. அப்படியே அதே மாதிரி பாவத்தைன்னு தான் சொல்லணும். மேயர் அப்படியே வேடிக்கை பார்த்து இங்கே பேசும்போது பத்திரிகையாளர் பேசும்போது அவங்க வாயை பார்க்குறது, அப்புறம் இங்கே இவர் பதில் சொல்லும்போது இவர் வாயை பார்க்குறது. இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் அந்த மாதிரி இருக்காங்க. இது அப்போ நிதி அந்த வரியை குறைப்பதுன்றது, ஜிஎஸ்டி வரியை குறைச்சது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கணும். ஆனால் நம்முடைய மீடியாக்களோ மற்றவர்களோ இதை கொஞ்சம் கூட ஒரு இதுவாக பார்க்கல. போகிற போக்கில் இதில் இவ்வளோ வரி குறைஞ்சிருக்கு, இந்த பொருட்கள் வரி குறையுதுன்னு கார்டு போட்டு போகிறாங்க. ஒரு விவாதமோ இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் நாளைக்கு போனீங்கன்னா மருந்து கடையில் நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ வாங்கியிருப்பீங்க. இப்போ நேற்று ஒரு அறிவிப்பு யாரோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது விலை குறைஞ்சிருக்கு, ஆனால் ஒவ்வொரு பட்டையிலையும் விலையை குறைச்சிடலாம் போட முடியாது. ஆமாம். அப்போ நீங்கள் உங்கள் உரிமையோட இவ்வளோ ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, குறைச்சி கொடுங்கன்னு. ஏன்னா மருந்து பொருளுக்கு கிட்டத்தட்ட 0 இல்லாட்டி 5%ன்ற மாதிரி கேன்சருக்குலாம் ஃபுல்லாக 0 ஆக்கிட்டாங்க. மெயினாக நான் பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி எல்லா ஃபேமிலிலையும் மாத செலவில் மின்கட்டணம், குடிநீர்,
வீட்டு வாடகை, இது மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். சுகருக்கு, மெடிக்கல் இல்லை, சுகருக்கு மாத்திரை வாங்குறது ஒரு பெரிய செலவாக இருக்கு. அதில் ஏழைப்பாளைகள் அரசு மருத்துவமனைகளில் போய் இதை கொடுக்குறது. நீங்கள் தொடர்ச்சியாகவும் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இவங்க போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வசதி, மத்திய தர குடும்பம், டாக்டரை பார்த்து பண்ணுறவங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு 3 மாதத்தோட செக் பண்ணி இந்த மாத்திரைகளுடைய தன்மைகள் மாற்றுறது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 வந்துடுது மாதம் சாதாரணமாக வருது. இப்போ அந்த விலை குறைத்தது மூலியமாக பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், இதோடைய விலை இதெல்லாம் குறையிறது. இது எல்லாத்தோடு சேர்த்து மருத்துவமனைகள் அங்கே ஜிஎஸ்டி போடுறது, இது எல்லாமே ஸ்டேஷனரிக்கு ஃபுல்லாக ஜீரோ. இது எல்லாமே குறைக்கிறது நம்ம தலையில் விழாமல் பார்த்துக்கணும். இவங்க அதை குறைஞ்சதையே பழைய இதில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிற வேலையும் பண்ணணும். கிராசரி ஐட்டமும் நிறைய குறையுதுன்னு கிட்டத்தட்ட நம்மளுடைய பரோட்டா, ரெடி பண்ண பரோட்டா, சப்பாத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் 0%. எல்லாம் 0 ஆகிடுச்சு. இது பாப்கார்ன் கதை சொன்னாங்க. ஆமாம், அதுக்கும் இனிப்பு, உப்பு, சாதா எண்ணெய், இது எல்லாம் எங்கே கொண்டு போய் உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும். சிறு குறு தொழிலில் அவர்கள் தயாரிப்புக்கான ஜிஎஸ்டி குறையும் பொழுது அவர்கள் ஓரளவுக்கு மூச்சு விட முடியும். கண்டிப்பாக. ப்ளஸ் விலையும் ஓரளவு குறையும் பொழுது எல்லோருக்குமே வருமானத்திற்கும் செலவினங்களுக்குமான அந்த தட்டு சமம் பண்ணுற வேலையை பண்ணணும். இதையும் தாண்டின ஒரு விஷயம் ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இமிடியேட் ரீஃபண்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டியில். இது நம்மளுடைய பயன்பாட்டாளர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு இமிடியேட் ரீஃபண்டுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுவுமே ஜிஎஸ்டியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவர்களை ஜிஎஸ்டி ஐயோ ஜிஎஸ்டி ஆமாம்மா ஜிஎஸ்டி நான் இன்னொரு மாட்டுக்கு அப்புறம் வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி நீங்கள் பண்ண செலவுக்கான முறையான நீங்கள் ரீஃபண்டுக்கான இதை விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை உடனடியாக கிடைக்கணுன்றது கொண்டு வரும்பொழுது அவர்கள் கொஞ்சம் மூச்சு விட முடியும். கண்டிப்பாக. அந்த ஒரு விஷயம் ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் சொன்னேன் அந்த மேட்டரில் இவர்கள் ஜிஎஸ்டி ஐயோ ஜிஎஸ்டின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஜிஎஸ்டி குறைக்கும் போது என்ன பண்ணுறாங்க? புலம்புறீங்க, குறைக்காதீங்கன்றீங்க. கவுன்சிலில் போய் கலந்துக்கிட்ட செஞ்சாங்கண்ணே. அதெல்லாம் வெளியே ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க. என்ன குறைச்சா என்ன? ஜனங்களுக்கு தானே லாபம். குறைக்காதீங்கன்னு புலம்புனது யார்? இந்த திராவிட மாடல் அரசு. ஆனால் கவுன்சிலில் இன்னொன்று ஏற்றுறதும் கவுன்சிலில் போய் ஏற்றிக்கிறது. ஆனால் பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போட்டுறது. அவங்க பல தடவை நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எல்லாருமே ஏற்றணுமா இறக்கணுமா எதுக்கு எத்தனை % முடிவு பண்ணுறீங்க, ஆனால் பழியை தூக்கி எங்கள் மேலே போடுறீங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு வருமானமே இல்லை, நிதி வருவாய் குறைக்குது மத்திய அரசுலாம் பேசுகிறீங்க, வர்றதுல 50% உடனே உங்களுக்கு அப்படியே வரும்போதே எடுத்துக்கிறீங்க. பில்லுலே வருமானம் ஜிஎஸ்டி. ஆமாம், வரும்போதே எடுத்துக்கிறீங்க. அதான் சொல்ல வரேன். இதாப்பா 100 ரூபா வந்துச்சு, நான் 50 ரூபா, மீதி 50 ரூபா, அப்புறம் அந்த 50 ரூபாவில் என் பங்கு நான் அதை உடனே அனுப்பிச்சிரு. இதானே பண்ணுறீங்க. கண்டிப்பாக. யார்கிட்ட பிடுங்கிறது? ஜனங்கிட்ட பிடுங்கிறது. அப்போ அந்த பிடுங்கிறதுல ஜாலியாக அனுபவிச்சுருந்தீங்க. இப்போ அந்த பிடுங்கிறதுல குறைக்கிறோம்பா அப்படின்னு மத்திய அரசு குறைக்குது. 28 ரூபா இடத்துல 12 ரூபா ஆகுறாங்க. அப்போ 6 ரூபா தான் உனக்கு கிடைக்கும். உடனே என்ன பண்ணுற? குறைக்காதீங்கன்ற. நீ யாருக்கான அரசு? இதை பற்றி யார் பேசுவா? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் மாநில அரசுகிட்ட பேசி வாங்குற நிதிகளை பேசி வாங்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உண்மையை இது பண்ணணும். இன்னை வரைக்கும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரீங்களா? அது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, கொண்டு வருவாங்களான்னு. தூக்கு போட்டுக்குவாங்க பரவாயில்லையான்னு நான் கீழே போட்டேன். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்தால் எவ்வளோ, நீங்கள் 39% 39 ரூபா மாநில அரசுக்கு போகுது, 60 ரூபா பெட்ரோல். ஆனால் பெட்ரோல் பேசுவாங்க, பெட்ரோல் பேசுவாங்க. 40 ரூபா மாநில அரசுக்கு போது, பெரிய வருவாயில் அது ஒன்று. மற்றவங்களாம் எங்கெங்கே வரி வருது, எங்கெங்கே வருதுன்னா அப்போ இதெல்லாம் என்னது? ஜிஎஸ்டி வரதெல்லாம் என்னது? அப்புறம் ஏங்க இன்னொன்று, நான் மாநிலத்தில் உலகத்திலே போயிட்டாங்க. இப்போலாம் ஒரு அம்மா விஜய் பதில் சொல்லிக்கிறாங்க, நீ தமிழ்நாட்டை நீ அதெல்லாம் ஒப்பிடக்கூடாது, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்கிட்ட ஒப்பிட முடியாது. யார்? ஒரு அம்மா உட்காந்து சொல்லிட்டுங்கிறாங்க, நீ உலகத்தில் இருக்கிறதோட ஒப்பிடணுமா தமிழ்நாட்டை? அது திருச்சி சிவம் அப்படி தானே பேசியிருக்காரு. திருச்சி சிவம் கரூரில் பேசியிருக்காரு. அதை நம்ம அடுத்து அதில் நிறைய விஷயங்களை டிஸ்டர்ப் வேறு பண்ணிட்டாப்புல. ஆமாம், வயிறஞ்சி நான் யார் அவன் வந்தா என்னன்ற மாதிரி போச்சு. அப்போது அந்த விவகாரங்களில் தமிழகத்தை நீங்கள் நாங்கள் பொருளாதாரத்தில் அப்படி இப்படின்றீங்க. அப்போ ஏன் 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினீங்க? வாங்கின கடன் என்ன பண்ணீங்க? ஏன் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க? இதே கவர்மெண்ட் தான் 10 வருஷம் ஏடிஎம் கவர்மெண்ட் இருந்தது. என்ன கட்டணத்தை உயர்த்தினாங்க? மின் கட்டணம், பால் விலை, பஸ் கட்டணம் ஏதாவது உயர்த்தினாங்களா? ஆரம்பத்தில் 2011 லைட்டாக பேருந்து கட்டணம், பால் கட்டணம் உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் இல்லையே, நீங்கள் அறிவிக்காமல் நீங்கள் உயர்த்துறீங்களே.
எலக்ட்ரிக் பஸ் இருக்குல்ல, அதுக்கும் சாதா பேருந்துக்குமே பெரிய வித்தியாசம். யாரை கேட்டு ஏன்னா ஏற்றுனீங்க? பாலில் கொழுப்பு இல்லாத பால் அந்த பாலுக்கே ஏன் கொழுப்பை திருடினாங்க. திருநானுங்க 9% கொழுப்பை 8% ஆக்கிட்டாங்க. ஆமா. அப்படி ஆக்குனா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் மிச்சம் ஆகுது. மிச்சமாகுது. அதுக்கப்புறம் அதை ஒரு பேரை மாற்றி அதை ஒரு இது கேட்டால் மக்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுதான். டேய் என்னடா என்ன கொழுப்பு, அது என்ன வகையான கொழுப்பு, மக்களுக்கு கொழுப்பு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறான், ஆ, அவனுக்கு கொழுப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால்னா நீ நல்லா 3 வேளை டாக்டர் இது ஆயிடுறது. பண்ணுவேன், அவன் கொலஸ்ட்ரால் அவன் கொலஸ்ட்ராலும் ஒன்றா. இந்த மாதிரிலாம் வினோதமாக அதுக்கு ஒரு அமைச்சர் அவர் உட்காந்து இதை பேசுறதை விட ஆர்எஸ்எஸை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருப்பார் கண்டிப்பா. அவர். ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் சேரை தூக்கி அடிக்கிறது, கள்ள தூக்கி அடிக்கிறதுன்னு. இப்போ யார் பால்வளத்துறை அமைச்சர்னு எனக்கே குழம்பு போச்சு. அவர் தாங்கிறான்னு நினைக்கிறேன், மனோ தங்கராஜ் தான் இருக்காரு. ஆமா, நீக்கிட்டு பின்னாடி அப்படி சேர்த்துருக்காங்க. அதாவது ஒருத்தர் செயலிழந்தார் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீக்கிட்டவங்க மறுபடியும் அவரே சேர்க்குற விந்தைகள் எல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் தான் நம்ம பார்க்குறோம். 36 லட்சம் நம்ம கொள்முதல், 42 லட்சம் போச்சு ஜெயலலிதா பீரியட். 42 லட்சம். அப்புறம் 36 என்னமோ ஆச்சு. இவங்க கொண்டு வந்து 21 விட்டாங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி 27 அப்படி இப்படின்னு இதாகிடுச்சு. கொண்டு வந்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஆவினை வைத்திருக்கிறீர்கள். இன்னும் அந்த இப்போ டெண்டரில் கூட இன்றைக்கி ஏதோ கேஸ் வரப்போகுது போல். ஆமா, இன்றைக்கி தான் இந்த கேஸ் கேஸ் டெண்டர், லாரி டெண்டர் மேட்டர்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஜிஎஸ்டி இதிலெல்லாம் வந்து இருக்கிற விவகாரங்களை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ, வரியை குறைச்சா பாஜக உள்ள வந்து. ஆமாம், பற்றி பேசணுன்னா பேசணும் முடியும், அவ்வளவுதான். நல்லது செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் யாதவ் பேசியிருக்காரு ஆமா. மும்மொழி கொள்கை இப்போ தைரியமாக பேசுகிறாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. நீங்கள் பேசுங்கண்ணா, இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்ற என்ன கல்வெட்டா அது மாற்றவே முடியாதா? அதானே. நீ யார் முடிவு பண்ணுறது? திரும்ப திரும்ப இதெல்லாம் நான் பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு பலரும் கேட்டால் இருமொழி கொள்கை தான். ஏன்பா? இல்லைங்க, அது வந்து அண்ணா காலத்துலன்னா அண்ணா அந்த பாலிசியை பற்றி தெரியாது யாரு இருக்கு. அதாங்க இருமொழி கொள்கைனா எது டிரான்ஸ்லேட்டிங் மொழி, எது வந்து உன்னோட அலுவல் மொழி கூட உனக்கு இது தெரிய எந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா, நான் சும்மா சின்ன பசங்க ஒரு 18-20 வயசு பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இருமொழி கொள்கை தான் சார் பெஸ்ட்டு. ஏன்பா? 3வது மொழி வந்தால் சமஸ்கிருதத்தை திணிச்சிருவாங்க. யாருப்பா சொன்னா? இல்லை சார், எந்த அளவு கொண்டு போய் அவர்கள் மனதில் பதிய வச்சுருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன், இந்தி திணிப்புன்றது இருந்தது மும்மொழி கொள்கை அண்ணா எதிர்த்த காலத்தில். 84 வரைக்கும் அது இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு மாற்றினாங்க. எந்த லாங்குவேஜாலும் 3வது கற்றுக்கணும்னு. 3 மொழின்னு சொல்கிறப்பமே 2 மொழி, 1 தாய்மொழி, தொடர்பு மொழி ஆங்கிலன்றது கட்டாயம். 3வது தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு எப்படி வராங்கன்னா, நம்ம மாணவர்களும் ஏற்கனவே பாவம் அவர்கள்ட்ட போய் டேய் அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோன்னா பாவப்பட்டவங்க கிடையாதா? சின்ன வயதில் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எவ்வளோ வேணாலும் அதை வளைக்கலாம் அவர் நாலேஜ். இன்னொரு திமுக பிரமுகர் என்கிட்ட பேசும்போது, நம்ம காலத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஈஸியாக இருந்தது, இப்போலாம் பாருங்கள் பள்ளி. நான் அதே தாங்க கேட்குறேன். உங்கள் காலத்தில் ஒரு சாதாரண நாலேஜும் ஐக்யூ லெவலும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வித்தியாசம். ஐக்யூ லெவலில் வேறு. 2 வயசு குழந்தை யூடியூப் தள்ளுது. ஆமாம், அடுத்தடுத்து தள்ளி பார்க்குது. அந்த அளவுக்கு ஐக்யூ நாலேஜ் தன்னோட தனக்கே லைக் பண்ண தெரியுது. அதுக்கு வித்தியாசம். 5 வயது குழந்தைக்கு ஒரு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியுது. இன்னும் 8 வயது குழந்தைக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஆனால் 90K கிட்ஸுக்கே கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் தெரியாது. அரசு அலுவலகங்களில் பார்த்துருக்கீங்களா? தனி வகுப்புலாம் நடத்துவாங்க. அப்போவும் அவங்க குத்தின்னு இருப்பான், டக்குன்னு குத்திட்டு பேப்பரில் எழுதிட்டு இருப்பான் தனியாக. அப்போ இந்த வித்தியாசம் இருக்குது ராசா. ஐக்யூ லெவல் வேறு லெவலு. குழந்தைகளுக்கு நீ மும்மொழியில் 5 மொழி கூட சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. பிறகு ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியை திணிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஹிந்தி கற்றுக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு யாருக்கும் கேட்டால் ஓட்டு போயிடும். இவர்கள் மத்தியில் தான் நான் மாற்று சக்தி, முதன்மை இது மறந்து போயிடுதுங்க. முதன்மை சக்தி. நாம் இவர்களுக்கு மாற்று அல்ல, தேவைகள் அடிப்படையில் நாம் அரசியல் பண்ணோம்னா தேவை இருக்குல்ல. 3வது மொழி. நீ இன்னைக்கு 2 மொழி மட்டும் கற்றுக்கிட்டு நீ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிற, ஒரு தொழில் பண்ணுறேன்னா ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தால் நீ வேறு லெவலில் இருக்கலாமே. தெலுங்கு இருந்தால் நீ ஆந்திராவில் போய் ஒசூரை தாண்ட முடியாதுண்ணே. ஒசூரை தாண்டினாலே வந்து கண்டிப்பான முறையில் ஹிந்தி தேவைப்படுது. நீங்கள் எந்த ஊரில் போய் தொழில் பண்ணாலும் அவனோட நீங்கள் மிங்கிள் ஆகணும்னா ஆங்கிலத்தை விட ஹிந்தி வந்து ரொம்ப முக்கியம். அதை விட வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு எம்பசியில் இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட ஹிந்தி தான் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இந்திய மொழி ஹிந்தின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆமாம், ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போகும்போது நம்ம இந்திய நாட்டோட அந்த பீப்புளை பார்க்கும்போதே நம்ம டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், அந்த டிரான்ஸ்லேட் தமிழ் ஹிந்தின்னு ஏஐலாம் வந்துடுச்சு. ஆனாலும் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு மனிதர்களோட மனிதர்கள் கனெக்ட் ஆகிறதுன்றது, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணும்போது அவன்கிட்ட போய் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ பேசிங்கன்னா அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டான். ஹிந்தி பேசினா ரொம்ப நெருக்கமாகிடுவான். ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா குறைச்சி கொடுப்பான், எடுத்துக்கப்பா நம்மளா இருக்க அப்படின்ற மாதிரி. அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி விவகாரங்களில் கூட
நீங்கள் பாருங்கள், இந்த விவாதத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க பாருங்கள். ஏன் 3வது மொழி தேவை, இருமொழி கொள்கை என்ன பிரச்சனை அப்படின்ற விவாதத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த புதுசாக வர்ற அந்த மாங்கா என்ன சொல்கிறது, நான் ரொம்ப எப்போவுமே இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இவர்கள் என்ன பண்ணணும்னா சொல்கிறது அறிவியலிகள்னு சொல்லலாமா? இந்த அறிவியலிகள் கூட ஒளிகள் வேணா சொல்லிக்கலாம், ஒளிகள்னு சொல்லி அறிவு சொல்லலாம். ஒலிகளா இந்த விவகாரத்தில் நாம் வேற மாதிரி சிந்திப்போம். ஆனால் என்னன்னா உடனே முதிரை குத்துவாங்க பாஜக, பி டீம், ஏ டீம். அதை பற்றி கவலைப்படாமல் பேசணும். எப்போ தான் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? பெரியாரை பற்றி பேசினா ஆய்வுன்னு துள்ளாங்க சீமான்ட்ட. அப்படி தான் பேசுவேன்யா, நீ வேணால் மறுத்து பேசுன்னு பேசிகிட்டு இருக்காப்புல. பெரியார் பிம்பம் உடையுதா? ஆமாம், அது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நீ தூக்கிலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சில இடங்களில் அவர் தேவைப்படுறாரு, சில இடங்களில் அவரே பல ஆண்டுகள் பல தடவை குழப்பத்தில் இருந்திருக்காரு. நீங்கள் நீ தூக்கி பிடிக்கிற பெரியார் உங்களை எந்த காலத்துலையும் ஏற்றுக்கல. அவர் சீமான் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் கொண்டு வந்த பல்வேறு தலைவர்களை வந்து அவர் தான் வந்து ஞாபகப்படுத்தின விஷயம். ஜம்புலிங்கம் முதலியார்ல இருந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் ஆள்கள். தமிழறிஞர்கள், தமிழ் நீ வாழ வைக்கல ராசா, தமிழை வாழ வைத்த பல தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஏங்க நீங்க 200-300 வருஷமா எடுத்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பிராமணர்களை ஒதுக்குவாங்க. கியப விஸ்வநாதன் யாரு? அவரு இந்த ஓலைச்சுவடிகள் மற்ற விஷயங்கள்லாம் கோயில் நுழைப்பு போராட்டம் நடத்தினதே வைத்தியநாதன் தான். ராஜாஜியும் நடத்தியிருக்காரு. அப்போ வைக்கம்ன்றதை வந்து இவங்க பெரிய ஒரு இது மாதிரி பேசுகிறாங்க. எல்லாமே நான் தான். இப்போ இதுக்கு இவர்களுக்கு தேவைப்படுறதுக்கு கருணாநிதினு சொல்ல முடியாது. அந்த இடத்துல பெரியார் எடுத்துக்குவாங்க. சில இடங்களில் கருணாநிதி சொல்ல முடியாது, அந்த இடத்துல எம்ஜிஆர் எடுத்துக்குவாங்க. அதுதான் பிரச்சனை. நேற்று அண்ணாவை எடுத்துக்குவாங்க. நேற்று எம்ஜிஆர் எடுத்துக்கினாங்க. பார்த்தீங்களா? நீ ஒன்றும் விஜய், நீ ஒன்றும் ஆள் இல்லை. எம்ஜிஆர் போந்து கூட்டம். ஏன் இப்போ மட்டும் ஏன் எம்ஜிஆர்ன்ற? அன்னைக்கு என்ன சொன்னேன்? விசில் அடிச்சாங்க குஞ்சுகள். நீங்கள் நேற்று ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம்லாம் உனக்கு வந்திருக்கா? அந்த மாதிரி வருவாங்கன்னு. அப்போ யாருக்கு எதிராக வந்தாங்க? அதனால இந்த மாதிரி விஷயங்கள், நீட்டு, மும்மொழி கொள்கை, இப்போ இந்த மாதிரி ஜிஎஸ்டி, ஸ்டார்ட் அப் விஷயங்கள், பாலிசி, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்கீம் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட காப்பி அடிச்சாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னதுன்னு அங்கே பிஎம்மோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருக்கிறது தானே இவங்க கொண்டு வந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் ஒரு திறந்த விவாதம் தேவை. அது பாஜகவினர்கிட்டே இல்லை. அவங்களே கொண்டு வர அவர்களால பேச தெரியல. அப்போ அந்த விஷயங்கள் அண்ணாமலை ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பெரிய அளவில் விவாதமாக மாறினாதான் அது நடக்கும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துருந்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய 1500வது பிறந்தநாள் விழா. அதில் கலந்துக்கிட்டு அவர் பேசும்பொழுது வந்து சிறுபான்மையினருக்கு என்றைக்குமே நட்பாரனாக இருந்தது திமுக தான், நாங்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, மறைமுகமாக கூட்டணியில் இருந்தவங்க நீங்கள் நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க, அவங்கள நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அதை தாண்டி சிஏயில் நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், முத்தலாக் சட்டத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னு? சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் அரண் சொல்லக்கூடிய இன்றைய திமுக முத்தலாக்கில் இவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்க? முத்தலாக் சட்டம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? முத்தலாக் என்பது பியூர் இஸ்லாமியரா? இப்போ எனக்கெல்லாம் வந்து நல்லா தெரியும். என்னன்னா முத்தலாக் அது ஒரு வகையான விவாகரத்து தான். அதுலேயும் 1 வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். 1 வருஷம் நீங்கள் காத்திருந்தான் ஆகணும். முதல் முத்தலாக்னா 3 தலாக். முதல் தலாக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஜமாத்தில் 2 சேரம் பேசிட்டு வாங்க, 3 மாதம் டைமு, அதில் சமாதானம் ஆனீங்கன்னா பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் அடுத்த இது போகும்போது இன்னொரு 3 மாதம். அப்போவும் சரியாகலை அப்படின்னா இன்னொரு 3 மாதம். அப்போவும் சரியாகலைன்னா அடுத்த 3வது, அதாவது 1 வருஷத்தில் தான் உங்களுக்கான அந்த தலாக் கொடுப்பாங்க. இதை எத்தனை பேர் முறையாக பண்ணாங்க அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாடு ஓகே, ஒரு விழிப்பு பெற்ற மாநிலம். உத்தரப்பிரதேசில் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்லலாம் தலாக் கொடுத்தாங்க. இவங்களும் தலாக்குன்னு சொல்லிட்டா தலாக் தான் போகலான்னு நினச்சிக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற அந்த மத பெரியவர்கள் அவங்களாம் நீங்களாம் எங்கே போனீங்க? அவனுக்கு எதிரால நிற்கணும். ஆமாம். அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த ஜீவனாம்சம், அந்த அவங்க பேர் என்னது, ஷாபிரா பானுவா, அந்த 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 விஷயம். அப்போ வந்து அது ஒரு பெரும் புரட்சியாக தானே பார்க்கப்பட்டது. ஜீவனாம்சன்றது எல்லாருக்கும் தான், மதன அடிப்படையில் பாதிப்பு எல்லாருக்கும் தானே. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க. கணவரை இழந்த பெண்கள் குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மாற்று எதாவது பண்ணுறீங்களா? கிடையாது. அப்போ அங்கே வந்து பலரும் புலம்புனதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் சோவியத் யூனியன் இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஆப்கானிஸ்தான் அரசு வேறு லெவலில் இருந்தது. பெண்கள் டாக்டர் வரைக்கும் படிக்கிறதுலாம் இருந்தது. இன்றைக்கி அப்போ மதமோ எதுவோ பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதான் எல்லாருடைய முற்போக்கு சிந்தனையாளருடைய எண்ணமாக இருக்கணும். அப்போ முத்தலாக்கம் அதில் சேரும். இப்போ பரவாயில்லைங்க,
நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மேரேஜை. ஆ. அப்போ நீங்கள் ராசா நீ முத்தா அதெல்லாம் கொடுத்து தப்பிக்க முடியாது. கோர்ட்டில் போய் கோர்ட்ல டைவர்ஸ் தான் போய் வாங்கணும். ஏன் இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் பண்ணுறாங்க? ஏன் அவர்களுக்கு முத்தலாக்கு மேலே நம்பிக்கை இல்லை? மத நம்பிக்கை ஒரு பார்ட் இருந்தாலும் வாழும் போது தங்களுக்கான பாதுகாப்புக்கு அரசமைப்பு சட்டம் கொடுக்குற சட்டம், ஆமாம், அதை வந்து நம்ம பின்பற்றணுன்றது தான் இப்போ மேரேஜ்லாம் ரெஜிஸ்டர் செய்யப்படுது. மேரேஜ் மத நம்பிக்கை பிரகாரம் நிக்கா அப்படின்னு பள்ளிவாசலில் ஜமாத்தார் முன்னிலையில் பதிவு பண்ணப்படுது. அது நம்ம நம்பிக்கைக்கு நிக்கா பண்ணியா, நிக்கா தான் நம்முடைய திருமணம் கரெக்டு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது இது வந்து முஸ்லீம் பெண்கள் தானே அப்ளை பண்ண, கோர்ட்டில் அப்ளை பண்ண விஷயம் அவங்க கேட்டு தானே கொடுத்துருக்காங்க. இது நேரடியாக பிஜேபி வந்து இது கொண்டு வரல இல்லை. அதில் இன்னொன்று இஸ்லாம் மதத்தில் இருக்குது. இஸ்லாம் ஒரு மார்க்கம்னு சொல்கிறதுக்கு காரணம்னா குலான்னு சொல்லுவாங்க. பெண்கள் இது கேட்குறது, ஓகே, விவாகரத்து கேட்குறது, அதற்கும் உரிமைகள் உண்டு. ஆனால் இது எல்லாமே ஷரியத்துக்குள்ளே வருது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் அதே பெண்ணு நான் எனக்கு விவாகரத்து வேணும்னு கோர்ட்டை அணுகுனா அது அரசியல் சட்டத்துக்கு கீழே வந்துடும், பொதுவான சட்டத்துக்கு கீழே வந்துடும். அங்கே நீங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா செல்லாது. நீங்கள் நம்புகிற வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக. இப்போ அதே ஒரு 2 இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து நிக்கா பண்ணல, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுவே நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை மதம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் இஸ்லாத்துலேருந்து விலகிறேன், நான் வந்து ஒரு எத்திஸ்டாக இருக்கிறேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், ஒரு நாத்திகனாக இருப்பேன், நான் வேறு மதத்தை தழுவுனா எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதில் தான் இன்றைக்குமே சிறுபான்மையோட அரண் சொல்கிறாங்க. அதிமுக எதுவுமே செய்யலைங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். திமுக இவர்கள் கூத்துலாம் இருக்குது, அதை சொல்கிறேன். இன்றைக்கு பாஜகவை சேர்பவர்களை விலக்கி வையுங்கள் அப்படின்றாரு. 2002 கோத்ரா கலவரம் அப்போ என்ன அரசா பண்ணியிருந்தீங்க? மிக சிறந்த அரசு. அது அந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு நீங்கள் முட்டு கொடுத்தீங்களா இல்லையா? இன்றைக்கி சிஏஏ பற்றி பேசுகிறீங்களே, சிஏஏ பற்றியே பேசுவோமா? சிஏஏக்கு உள்ளே போய் யாராவது படிச்சிங்களா என்ன இதுன்றது? என்னையே ஆதரித்து ஓட்டு போட்டுருந்தாங்க. என்ஐஏ ஆதரிச்சு கொண்டு வந்ததில் ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க நீங்கள் தானே. என்ஐஏக்கு தமிழ்நாட்டில் கிளை அனுமதி கொடுத்தது இந்த கவர்மெண்ட் தானே, நீ தானே. முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக நீயே ஒரு கமிஷன் போட்டு நீயே ஒரு அரசாணை போட்டு அதை நீயே தடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவர்களை விடுதலை செய்தால் மத கலவரம் வரும், பாதுகாப்பு கிடையாதுன்னு அஃபிடேவிட் போட்டவங்க நீங்கள் தானே. ஆமாம், எல்லாவற்றையும் வசதியாக மறைச்சிக்கிட்டு கோத்ரா கலவரத்தை ஆதரிச்சிங்கல்ல. ஆமாம், இன்றைக்கி பேச வேண்டியது என்ன? கோத்ரா கலவரத்தை எதிர்த்தவங்களாம் கூட வச்சுக்கிட்டு கோத்ரா கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பிரதிநிதிகளை கூட வச்சுக்கிட்டு பாஜகவை புறந்தள்ளுங்கள்னா என்ன இது? அரசியல் பண்ணுறீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு போங்க, அதை விட்டு போட்டு இதெல்லாம் பேசாதீங்க. அப்போ இதுதான் பிரச்சனை இவர்கள் மத்தியில். இன்னொன்று, இஸ்லாமிய பிரதிநிதிகள் உங்கள்கிட்ட என்ன இருக்காங்க? உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? திருநெல்வேலியில் இருக்காருண்ணே, வகாப்பா இருக்காரு. மைதீன் கான் இருக்காரா? மைதீன் கான் கிடையாது, அதுக்கு பதில் தான் வகாப்பா இருக்காரு. நீ போ, நீ வா. நாசர் போ, அவர் பேர் என்ன, மஸ்தான், அவர் வா. 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம் கண்டிப்பாக. இப்போ அப்படி பார்த்தா மாவட்ட செயலரே 3 பேர் தான் இருக்க மாதிரி தெரியுது. சஜி மஸ்தான் அவர்கள் மாவட்ட செயலாளர், இவர் நாசர் அவர்கள், அப்புறம் வகாப் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கிறார். அவ்வளோதான் 3. கட்சியில் மேல்தட்டில் யார் இருக்கா இஸ்லாமியர்கள்? மேல்தட்டில்னா யாருமே கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லையானே. துணை பொதுச் செயலாளர்கள் யாருமே இல்லை. இங்கே கூட இவர் இருக்கார், அவைத்தலைவர் இஸ்லாமியர் தான். இங்கே யார் இருக்கா? யாருமே கிடையாது. எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர்னு எடுத்தால் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப கம்மி, ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அமைச்சர்கள் ஆக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வச்சுருக்கீங்க. வேறு அந்த துறைக்காக மட்டும் தான் வச்சுருக்கீங்க. துறைக்காக மட்டும் வச்சு முன்னெல்லாம் சிறுபான்மை துறைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் மட்டும் தள்ளுவீங்க. ஆதி திராவிடன்னா ஆதி திராவிட நலத்துறை, ஏன் வேற ஒருத்தர் ஆதி திராவிட நலத்துறை பார்க்கக்கூடாதா? கலைஞர் அவர்கள் இருக்கும்போதாவது மைதீன் கான் அவர்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுத்துருந்தாங்க, அது கொடுத்துருந்தாரு. இப்போ இவர் சிறுபான்மை நலத்துறை தான் இவர் பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி தான் இன்றைக்கி இவர்கள் இஸ்லாமியர்கள் கொடுக்க பிரதிநிதித்துவம். சரி, இஸ்லாமிய கட்சிகளை உங்களையே நம்பி கிடக்கிறான், என்ன பண்ணாலும் அவன் காலை சுற்றியே கிடக்கிறான். அதில் தகைசார் தமிழர் விருதுன்னு கொடுத்தீங்க. அவர் வாழ்நாள் ஃபுல்லாக நல்ல கண்ணு மாதிரியும் சங்கரையாமான்னு போராடினவர். அவர் போராட்ட விழுது, அவர் முதுக பார்த்தீங்கன்னா விழுது புண்ணு அவ்வளோ வாங்கியிருப்பார். அப்போது இவர்கள் இதுக்கு தானே பயன்படுத்துறீங்க. கட்சிக்கு அங்கீகாரமே போயிடுச்சு. அன்வர் ராஜாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு விழா, அந்த விழாவுக்கு யார் நிதி பண்ணாங்கன்னா 2 அமைச்சர்கள் நிதி உதவி, பேர் அன்வர் ராஜா பேரில். அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது எல்லாமே டெம்ப்ளேட்டு தானே. அப்போ அதில் போயிட்டு நீங்கள் இதை தானே பேசுகிறீங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள், வக்போர்டு சட்டத்தை பற்றி இன்னத்து பேசுகிறாரு. வக்பு திருத்த மசோதா திமுக அவருடைய முன்முயற்சியால் தான் அந்த இது என்ன
ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கேஸ் போட்டது தானே இது. அது அவர் மட்டும் போய் சொந்தம் கொண்டாட முடியும். இன்னொன்று என்ன பெருசாக இது பண்ணிட்டீங்க? என்ன பெருசாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க? நீங்கள் என்னத்தை பெருசாக அதில் நீக்கி கிழிச்சிட்டீங்க? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற மதத்தில் உள்ளவங்களும் போடாதீங்கன்னு சொல்ல மட்டும்தான் தடைங்கிறது பெருசாக நிலத்தை பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல வர்றது ரெண்டு இது. அது ரெண்டு இன்டம் ஸ்டே. ஆமாம். மற்ற இதில் எங்கேயாவது கோர்ட்டு தலையிட்டுச்சா? இல்லை நீங்கள் வந்து நியாயப்படுத்த முடியுமா? இவ்வளோ நாளாக நீங்கள் வக்ஃப் போர்டை வச்சு என்ன பண்ணியிருந்தீங்க? உங்களுடைய நீங்கள் எதுக்கு இவர்களை பயன்படுத்துனீங்க? வக்ஃப் போர்டில் நீங்கள் இருந்துக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நான் கேட்க மாட்டேன். எங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது இடத்த ஒதுக்கி கொடுங்க. அதோட சரி. அந்த இடம் எவ்வளோ, என்ன இடம், அது வக்ஃப் போர்டு இடமான்றதெல்லாம் அங்கே லிஸ்ட்லேயே இருக்காது. அப்புறம் எங்களுக்கு நீங்கள் லீஸு கொடுக்குங்க, 99 வருஷம் லீஸ் கொடுங்க, நாங்கள் அது குறைவான வாடகை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பார்க்கணுமோ பார்த்துக்குவோம், நாங்கள் அதில் பில்டிங் கட்டுவோம், எல்லாம் அனுபவிச்சுக்குவோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வக்ஃபு நிலமா இல்லையான்னு தெரியாது. வரவு செலவு கணக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. ஏன்டா இந்த இடத்த இவ்வளோ கம்மி லீஸு கொடுத்தேன்னா இன்டர்னல் ஆடிட்டிங்கில் தான் அதை கேட்க முடியும். கண்டிப்பாக ஆடிட்டிங் வேறு. ஆடிட்டிங்கு இந்த இடத்தை 5 லட்ச ரூபா பெர் மந்த்து லீஸு கொடுத்துருக்கோம் 99 வருஷத்துக்கு அப்படின்னா, அப்போ அது ஆடிட்டிங்கு கொடுத்துருக்கு, வந்திருக்கு, அவ்வளோதான். இன்டர்னல் ஆடிட்டிங்கு 5 லட்சத்துக்கு இன்றைக்கி 5 லட்சம்ன்றது 10 வருஷம் கழிச்சு ஒன்றுமே கிடையாது, 20 வருஷம் கழிச்சு ஒன்றுமே தான் போகும். 99 வருஷத்துக்குன்னா எந்த அடிப்படையில் ஏன் கொடுத்த? 31 வருஷம் அந்த மாதிரி போட வேண்டியதானே. இதுக்கு 5 லட்சம்ன்றதே இன்றைக்கி அந்த இடத்துல வந்து வேல்யூ கிடையாது. அப்புறம் இது எப்படி கொடுப்பேன்? இந்த கேள்வி இன்டர்னல் ஆடிட்டிங் அது கிடையாது. அந்த மன்றத்தை தேர்ந்தெடுக்கிறது, அவர்கள் எப்படி அவங்க வர்றாங்க போகிறாங்க, நியமனங்கள் எப்படி நடக்குது, எதுவுமே கிடையாது. வக்ஃப் போர்டு நிலம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம். அப்போ பொதுமக்களுக்கோ இல்லை சமூக ஆர்வலர்களுக்கோ இல்லை இஸ்லாமிய இதில் ஏதாவது செய்கிறவங்களுக்கோ கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வக்ஃபில் வர்ற நிலம், பணம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஏழை இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணீங்க? அதை என்னைக்காவது மு.க. ஸ்டாலின் கேட்டிருப்பாரா? இந்த அரசு கேட்டிருக்குமா? இல்லை எந்த அரசாவது? ஏழை இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணீங்க? அவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள், மாவட்டத்துக்கு 2 பள்ளிக்கூடம் வக்ஃப் போர்டு சார்பாக எதாவது கட்டியிருக்கீங்களா? கிடையாது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை, வக்ஃப் போர்டு மருத்துவமனை, முஸ்லீம்களுக்கு இலவசம், பிற மதத்திற்கு குறைந்த கட்டணத்தில் இது பண்ணியிருக்கீங்களா? வக்ஃப் போர்டு திருமண மண்டபங்கள் மாவட்டத்துக்கு 4-5, இஸ்லாமியர்களுக்கு குறைந்த கட்டணத்தில், பிற மதத்தினருக்கு இது. அதுலேயும் சைவம் மட்டும் பண்ணால் நீ கட்டி வச்சிருக்கல அறிவாளத்தில், அசைவம் ஆக்கக்கூடாது. எங்கேயா போச்சு உன்னுடைய சமூக நீதி? அங்கே பிரியாணி ஆக்கக்கூடாது. ஏன்? வியாபாரம் வேற ஒன்று. அப்போ அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பிரியாணி ஆக்கலாம், முதல் பிரியாணி ஆக்கிக்கலாம், பிற மதத்தவர்கள் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கு கூடுதல் கட்டணம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம். ஜமாத்தில் சொன்னோன்னா இது. ஏழை இஸ்லாமியர்களுக்கு கட்டணமின்றி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா ஒரு மருத்துவமனை இல்லை, கல்வி நிலையங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, கல்யாண மண்டபங்கள் இல்லை, வேறு எதுக்கு தான் வக்ஃப் போர்டு வச்சுருக்கீங்க? இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃப் போர்டு நிலத்தை ஃப்ளாட் போட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும், இஸ்லாமிய கம்யூனிட்டி வாங்கிக்கிங்க. அதுலேயும் ஏழைகளுக்கு அவங்களுடைய இது அடிப்படையில் தவணை முறையில் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களா? ரியல் எஸ்டேட்டு கண்டிப்பாக இல்லை. இஸ்லாமியர்கள் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு வக்ஃப் போர்டு நிலம் 99 வருஷத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்குங்க. இல்லை வக்ஃபு ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கட்டிக்கலாம். அதில் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முன்னுரிமை. மற்றவர்களுக்கு இஸ்லாமிய பெண்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவர்களுக்கு வக்ஃபு இதிலிருந்து தொழில் தொடங்க தொழில் பயிற்சி நாங்கள் பண்ணி தருகிறோம். பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இஸ்லாமியர்கள் தொழில் தொடங்க ஆட்டோ இல்லை வேன் வாங்கிறது, இல்லை மற்ற தொழிலுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் வக்ஃபு இதிலேருந்து கொடுக்குறோம். எங்கேயா பண்ணியிருக்கீங்களா? என்னதான் பண்ணியிருக்கீங்க? இது எதுவுமே பண்ணாமல் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு வக்ஃப் போர்டு வச்சுட்டீங்க. இந்த கேள்வியை நான் யார்கிட்ட கேட்டாலும் ஆமாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கியா வக்ஃப் போர்டு? ஆமாம் இல்லை. அப்புறம் எதுக்கியா இவங்கெல்லாம் மட்டும், இந்த பிரதிநிதிகள் மட்டும், முஸ்லீம் லீக்கு, இந்த தௌஹீத் ஜமாத்து, இந்த இதில் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வேறு நடக்கும். அவர் இவ்வளோ அடிச்சிட்டாரு, அவர் இவ்வளோ அடிச்சிட்டாருன்னு. திமுக வந்து ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இது இவர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு கொடுத்துட்டா எப்போவுமே நம்ம கூட இருப்போம். இதில் தான் ஆப்பு வச்சாங்க மத்திய அரசுடைய வக்ஃபு திருத்த மசோதா. என்னது? வக்ஃபு இடங்களை நான் முஸ்லீமுக்கு லீஸு, ரெண்ட்டு, விற்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. புது வக்ஃபு திருத்த மசோதால இருக்கு. இது யாருக்கு லாபம்? முஸ்லீம்களுக்கு தானே லாபம். நீங்கள் இவ்வளோ நாளா எவனுக்கோ விற்றுக்கிட்டு, எவனுக்கோ ரெண்ட்டு கொடுத்துட்டு
பண்ணதெல்லாம் இப்போ போச்சா? போச்சு. ரெண்டாவது, வக்பு நிலங்கள் எங்கெங்கே இருக்குது அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணு. அப்புறம் அதை வந்து வெப்சைட்டில் போடு. அது புது சட்டத்தில் இருக்குது. அப்படி போட்டால் சென்னை மாவட்டத்தில் இவ்வளோ இடங்கள் வக்பு இடங்கள், யாராவது போய் இந்த இடத்த வக்பு இடத்தை ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், அதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், இந்த மாதிரி. மூணாவது, வக்பு சொத்துக்கள் மூலிமா வர வருமானங்கள் மற்ற வருமானங்களை இஸ்லாமியர்களுக்கே செலவு பண்ணணும். நல்ல திட்டம். நாலாவது, அரசே நினைத்தாலும் வக்பு நிலங்களை எடுக்க முடியாது புது சட்டத்தில். சில இடத்துல முன்ன இருந்த சட்டத்தில் எடுக்கலாம், ப்ளஸ் இந்த இடம் எனக்கு தேவை, அதுக்கு பதிலாக அந்த இடம் கொடுக்குறேன் மாற்று, அந்த மாதிரியும் முடியாது. இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசே இருக்குது, வக்பு இடங்களை வலுக்கட்டாயமாக எடுக்க முடியுமா அந்த சட்டத்தில்? எடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு தானே. அப்போ இது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தானே. எல்லாத்துக்கும் மேலே ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங். இன்டர்னல் ஆடிட்டிங் வரும்பொழுது ராசா இது கணக்கு சொல்லு. இதை எல்லாவற்றையும் இந்த மாதிரி விஷயங்களுக்கான கவுன்சில் அதில் நான் முஸ்லீம் போட்டாங்க. அந்த இதை உடனடியாக வக்பு நிலத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ரெண்டுக்கு மட்டும் இவங்க குதின்னு குதிச்சாங்க. நான் முஸ்லீம் எப்படி இப்படி, ஏன்னா இதுதான் எடுப்படும் ஜனங்கள்கிட்ட போனால். இப்போ நாங்களே எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பேசும்போது, ஏன்பா பள்ளிவாசலில் தொழுதுட்டே இருக்குமா, திடீர்னு வந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு இந்த இடத்த எடுத்துக்குவாங்க. நம்ம ஏங்க எந்த ஊர்லங்க இருக்கிறீங்க? அந்த மாதிரி கிடையாது. இன்னும் கேட்டால் பள்ளிவாசல் இடம் வக்பு இடம் முடிவாயிடுச்சுன்னா இனி வருங்காலங்களில் கவர்மெண்ட்டே நினைச்சாலும் எடுக்க முடியாதுங்க. அதை பாதுகாப்பு கொடுத்துருக்குங்க இந்த புது சட்டம்னு. அப்படியா என்னென்னமா சொன்னாங்களாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது பண்ணது. நான் கேட்குறேன், சொல்லுங்கள், உங்களுக்கு ₹1 நீங்கள் வக்பு இல்லாத ஏதாவது ஏதாவது பயன் கிடைச்சிருக்கா? இல்லைப்பா. இல்லை உங்கள் சொந்தக்காரங்களம்மா? இல்லைப்பா. இல்லை யாருக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லைப்பா. வக்பு நிலங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? தெரியவே தெரியாதுப்பா. வக்பில் யார் உறுப்பினர்கள்? அதுவும் ஒரு சட்டத்தில் இத்தனை வருஷத்துக்குள்ள இவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கணும், அது முறையாக தேர்தல் நடக்கணும். இது எதையாவது உச்சநீதிமன்றம் தொட்டிருக்கா? எதுவுமே. எதை தொட்டிருக்காங்க? நான் கவுன்சில் மெம்பரில் நான் முஸ்லீம் ஏன் போடுறேன் இடங்களை எடுப்பதில் ஏதோ ஒரு தப்பாக தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, இப்போ உத்தரப்பிரதேசமோ ஹரியானாவோ இந்த மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்களில் வேண்டுமென்றே டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, ஐயா 50 வருஷம் முன்னாடி செல்லரிச்சிச்சு கிடையாது, செல்லாது கவர்மெண்ட் இடம். அதுக்காக வேற என்ன மாற்று யோசி, நான் இதை தடை பண்ணி வைக்கிறேன்ட்டு தடை பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இதில் இதையெல்லாம் தாண்டி இந்த வக்பு திருத்த மசோதான்றது மொத்தமாக மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த 2 தவிர அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. இதற்கான பணம், இன்டர்னல் ஆடிட்டிங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும். வெப்சைட்டில் போடுவாங்க. இனி உங்களுக்கு ஆப்பு இருக்குது. அந்த ஆப்பு யாருக்கு இருக்குது? இதை வைத்து சம்பாதித்தவர்களுக்கு. இதை வைத்து சம்பாதித்தவர்களை பாதுகாத்த இந்த அரசியல் கட்சிகளுக்கு. கேட்டால் சிறுபான்மைப்பா. எந்த சிறுபான்மையா? காதர் மொய்தீன் மட்டும்தான் உனக்கு சிறுபான்மையா? சாதாரண முஸ்லீம்லாம் உனக்கு கண்ணிலே வரமாட்டானா? அப்போ இனி மாற்றம் வருங்க. இது மாற்றம் வரலைன்னா இஸ்லாமியர்களே அதில் இருக்கிற நல்லவர்கள், சமூக ஆர்வலர்கள் அவர்களே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக புது சட்டத்தில் இதெல்லாம் இருக்கிறாசா? எவ்வளோ அமௌண்ட் வருது? ஆடிட்டிங் வைக்கிறாங்கல்ல, ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடு, எவ்வளோ வந்திருக்கு, இதில் என்ன செலவு பண்ண போகிறேன், வெப்சைட்டில் வந்துருமாங்க, இதில் இவ்வளோ நிதி ஏழைகளுக்கு தொழில் தொடங்க கொடு, பெண்களுக்கு தையல் பயிற்சி, என்னென்ன பயிற்சி பண்ணு அப்படின்னு வரோம். பண்ணலன்னா பண்ண வைப்போம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் 21 கொடுத்துருந்த விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அது சிறுபான்மையினருக்கு வந்து மசூதிகள் புனரமைக்கிறதுக்கு பணங்கள் வழங்கப்படும், 2 கோடி வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்களாண்ணே? கொடுத்த மாதிரி எங்கேயும் தகவல் இல்லை. இல்லவே இல்லை. சரிண்ணே, இது மாதிரி சில விஷயங்கள் கூட தெரிய வேண்டாம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சிறையில் இருக்கும் அப்பாவி இஸ்லாமியர்களை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் முதல் நடவடிக்கை அதை எடுப்போங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது பண்ண வந்த உடனே ஒரு பாண்டியன், அது என்ன ஒரு பாண்டியன் கமிட்டின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிறை கைதிகளை மதம், ஜாதி, குண்டுவெடிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்களை இந்த மாதிரி விடுவிக்க முடியாதுன்னு இவர்களே ஒரு அரசாணை போட்டாங்க. 632 நினைக்கிறேன். அதற்கு பிறகு கவர்னர் தான் தடுக்கிறாருன்னாங்க. கவர்னர் வந்து அதை பார்த்துட்டு இதில் இவர்களெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் தான், மற்றவங்களாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அவர் அணுகுது. உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ, உச்சநீதிமன்றத்தில் சிறை கைதிகள் உறவினர்கள் போனப்போ இதே கவர்மெண்ட்டு அவர்களுக்கு எதிராக அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க. அதை மறைச்சிட்டு இங்கே வந்து வேறு உருட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரை விடுதலை பண்ணாங்க. பாட்ஷாலாம் பரோலில் வந்துட்டு லாஸ்ட்டில் இறந்துட்டே போயிட்டு. இதில் எல்லாருமே இந்துக்கள் கூட எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் 30 வருஷம் 40 வருஷம் இருந்துட்டாங்க, சுகரு, கிட்னி, மெயினாக சிறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், யூரினல் இன்ஃபெக்ஷன்.
அது வர வர அது அடுத்து கிட்னியை பாதிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டயாலிசிஸ் அதுன்னு முடங்கி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தா சிறை வாழ்க்கை ரொம்ப மோசமானதுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, இந்த மாதிரி நோய்கள் வந்துடும். இதய நோய், இதய வாழ்வுகள் வலுவிழுக்கிறது, சுகரு, கிட்னி ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரோக்கிய குறைவு, அங்கே வாழ்கிற அந்த வாழ்க்கை முறைகள்னால வந்துடும். அப்போ ஒரு 30 வருஷம் ஒருத்தன் ஜெயிலில் இருந்துட்டான்னா ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆனால் அதில் வந்துட்டு வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம், இதுதான் நடந்தது. இது என்னென்னா சிறைவாசிகள் பொதுவாக பார்க்கும்போது என்னையா தப்புன்னா உள்ள இருக்கட்டுமேன்ற மாதிரி பார்வையாக தான் போச்சு. ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் என்னையா அநியாயம் பண்ணுற ஏன் அப்படி இப்படின்னு. தீவிரவாதின்ற பட்டத்தை யார் கொடுத்தா? இவர்கள் தான் கொண்டு வரப்பட்ட தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். அப்புறம் அதனால் இவர்கள் இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்கன்றதுன்றலாம் வெறும் உருட்டு. கண்டிப்பான. இது தொடர்ந்து நேற்று ஒரு தென் சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தது. அது முன்னாள் நிதி அமைச்சர், இந்நாள் வந்து தகவல் தொழில்துறை அமைச்சர் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் கலந்துக்கிட்டாரு. அது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு தமிழத்தை தலைநிமிராமல் காப்பாற்றுவோம் என்ற உறுதிமொழி ஏற்பு கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, முதல்ல அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். எனக்கு கட்சியில் பொறுப்பு இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு பொறுப்பு இருக்குங்கிறத. இந்த விஷயத்தில் நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே போடலை. சொத்து பாதுகாப்பு குழுவில் நான் தலைவராக இருக்கேன், அதை போட்டதுக்கு மிக்க நன்றி, எனக்கு பொறுப்பு இருக்குது உண்மையிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் இந்த அளவுக்கு மனநொந்து பேசுவதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர் அடிக்கடி உண்மையை பேசிடுவார். அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது அந்த அவர் செய்த வேலைகள்லாம் வந்து வேறு லெவலில், அவரை ஒழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லாரும் செயல்பட்டாங்க. அதுக்கு கேட்டார் போல் அவர் எதேச்சியாக சில வார்த்தைகள் பேச அந்த ஆடியோ வெளியே வர அமைச்சர்லேருந்து தூக்கிடலாம், ஆனால் நல்லா இருக்காதுன்றதுனால இதை தூக்குனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொத்து பாதுகாப்புக்குள்ள அதுமா பேருக்கு தானேங்க, அது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இப்போ பொருளாளர்ன்றாங்க. அவர் என்ன பண்ணுவார்? எல்லா இதுவுமே வந்து திமுகவில் அவர்கள் தீர்மானிக்கிறது தான். அதனால் நிதியமைச்சரை பிடுங்கி வேறு நல்ல துறை கூட கொடுக்கல. 2 துறை வீணாக கூடுதல் பொறுப்பாக தங்கம் தென்னரசிட்டையும் முத்துசாமிட்டையும் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு துறை டாஸ்மார்க்கே விட்டு கொடுக்க வேண்டியதுன்னு. டாஸ்மார்க்கில் பல சீர்திருத்தங்கள் செய்யணுன்றதை அவர் முதலே சொன்னார். ஆனால் அவர் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டார். முத்துசாமி கூட ஒத்து வர மாட்டார். ஆனால் அவர் எனக்கு எதுப்பா வம்பு, நான் வந்து என் துறையை கவனிக்கிறேன், நீங்கள் வாட்டில் யாராக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வேறு யாராக கூட அதையே பார்த்துக்கலாம், முன்னவரே கூட பார்த்துக்க சொல்லலாம் அன்அஃபிஷியலாக. அதனால் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னா, ஒருத்தன் உண்மையை இல்லாட்டி சிந்திக்கிறான், இல்லை ஓரளவு மக்களுக்கு சிந்திக்கிறான்னா அவன் என்ன கதியாவான், அவன் எப்படியெல்லாம் ஓரங்கட்டப்படுவான்றதுக்கு பிடிஆர் உதாரணம். அநேகமாக இந்த தேர்தலுக்கு இந்த இதுக்கு பிறகு அவர் கிளம்புனாலும் கிளம்பிடுவார். ஏன்னா அவரை வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் தோக்கடிக்க பார்ப்பாங்க, வந்தாலும் அமைச்சராக்குவாங்களா தெரியாது. இதுதான் திமுக. கண்டிப்பாக. அது தொடர்ந்து அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தது இந்த எஸ்ஐஆரோட விஷயங்களை பற்றியும் ஜிஎஸ்டியை பற்றின விஷயங்களையும் அவர் சொல்லியிருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் நிதியமைச்சராக இருக்கும்போது கூட்டத்தில் கலந்துகிட்ட போகும்போது நான் சொன்னது, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிதியை விட உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 1 லட்சம் கோடியிலேருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் அதிகமான பணங்கள் கொடுக்கப்பட்டது. இதை நான் அன்றைக்கே நான் வந்து விமர்சனம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்றைக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு மூலம்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நிதி ஒதுக்குறாங்க, அது நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஒதுக்குற நிதியை மட்டுமே இன்றைக்கி நம்ம இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா மீண்டும் அவர் இதை கையில் எடுத்திருக்கிறார். நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம்ன்றது இருக்குன்றதுலாம் மறுக்க முடியாது. அதே மாதிரி பேரிடர் நிதி கொடுக்குறதுல பெரிய அளவில் பாரபட்சம் இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இதை வைத்து மட்டுமே இவர்கள் இங்கே அரசியல் செய்கிறது, மற்ற நிதி வரவு மற்ற விஷயங்கள், மத்திய அரசுடைய திட்டங்களை மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, இந்த விஷயங்களும் பேச மாட்டாங்க. உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மை நடக்கிறதுன்றது இன்றைக்கி நேற்று இல்லைங்க. காங்கிரஸ் இதை விட மிக மிக மோசமாக நடந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற நம்ம சட்ட பாதுகாப்பு ஆட்சி கலையாமல் இருக்குது. காங்கிரஸ் பீரியட்லாம் ஆட்சியே இருக்காது, ஈஸியாக எனக்கு என்னென்னு கழிச்சு விட்டு போயிடுவாங்க. பயந்து பயந்து வாழ்கிற நிலைமெல்லாம் இருக்கும். எனக்கு என்னென்னு அரசியல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி பாசிச பாஜகலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நிதி அப்போ அதை நீங்கள் எங்கே போய் சண்டை போடணும்? இன்றைக்கி பிடிஆர் பேசுகிறாரு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன பண்ணுறாரு? நிதி ஆயோக் கூட்டங்கள்லேருந்து மற்ற விஷயங்களை போய் சண்டை போடணும்ல. நிதி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் போகவே இல்லையே, லாஸ்ட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை தானே போனீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாநில உரிமைகளை பேச, நிதி சார்ந்த விஷயங்கள், திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு இதை பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கான இடம் வந்து அதுதான். அதை பயன்படுத்துகிற ஏற்பாடு ப்ளஸ் அதிகாரிகளை மீடியேட்டர்களாக வச்சு பயன்படுத்துவாங்க. ஆமாம், அந்த இதுலேயே நீங்கள் ஃபெயிலியரு. நீங்கள் உங்கள் ஓட்டை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மத்திய அரசு எதிர்ப்பாக வைக்கணும்னா எதிரியாகவே வச்சுட்டீங்க. எதிர்ப்பு வேறு எதிரி வேறு. அதனால் நீங்கள் இழந்தது தான் அதிகம். இப்போ கல்வி விவகாரங்களில் நமக்கு வர வேண்டிய இந்த நிதி ப்ளஸ்ஸு நமக்கு வர வேண்டிய அந்த இது ஸ்கூல்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் நீங்கள் வேண்டுமென்றால் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. அதனுடைய விளைவு வர்ற நிதியும் வரல.
ஆனால் நீங்கள் வந்துட்டு வேறு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நிதி மொத்தமாக வரலன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓப்பனாக பேசுங்க. ஓப்பனாக சொன்னால் இவங்க சாயமாக வெளுத்துரும், சொல்ல மாட்டாங்க. நேற்று அதே மாதிரி கரூரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் திருச்சி சிவா அவர்கள், அவர் நேற்று பேசி கொண்டிருக்கும்போது செந்தில் பாலாஜி உள்ளே வரும்போது என்னையா அங்கே பார்த்துட்டு இருக்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசியிருந்தார். நான் வயிறு அடி வயிற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், உட்காருங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி காதில் சைலண்டாக சாரி, ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாருன்னு இப்படி பார்க்குறீங்க? அவர் செந்தில் பாலாஜியுடைய பவர் அவருக்கு தெரியல. செந்தில் பாலாஜி தான் நீ கட்சின்றதெல்லாம் புரியல. துரைமுருகனே அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே, அண்ணா செந்தில் பாலாஜி வராரு அப்படின்னு ஒன்று கோச்சிட்டு போன வரலாறுலாம் உண்டு. நீங்கள் துரைமுருகன் எங்கே இருக்கார், செந்தில் பாலாஜி எங்கே இருக்கார்? எம்எல்ஏ தானேங்க அவர். ஒரு எம்எல்ஏ வரும்பொழுது அந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவர் ஒரு எம்பி பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை கண்டுக்கல. அவர் உட்காந்து கோவப்படுற, யாராக இருந்தாண்ணா உட்காருங்க அப்படின்றாரு. அதுக்கு தனியாக அவங்க கவனிச்சுக்குவாங்க. அதனால் அவர் என்னது பரமசிவன் கழுத்து பாம்பு அவர் செந்தில் பாலாஜி. அவரெல்லாம் பகச்சிட்டுலாம் இது பண்ண முடியாது. என்னென்னா அதெல்லாம் மீறி கோவப்படுற லெவலுக்கு வருது பாருங்கள். அப்போ அந்த எரிச்சல் அடி வயிற்றுலேருந்து தான் விட்டாங்க ஒரு அரை அடி வயிறு கலங்குற மாதிரி. அதனால் அவருக்கும் அவர் அவ்வளோதான், சீனியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார், அவ்வளோதான் முடிஞ்சு. அது தொடர்ந்து தாவேக்காவோட தலைவர் வந்து போயிட்டு வந்த 2 நாள் அந்த கூட்டம், சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் நாகப்பட்டினத்தில் அவர் பேசுனதை வந்து எடுத்து தமிழ்நாட்டோட ஃபேக்ட் செக் யூனிட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து இது பொய் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதுதான் வந்து எல்லாத்துலேயும் டாப் நியூஸாக தெரியுது. வெளிநாட்டு முதலீடு பற்றி எடுக்க வேண்டியதானே, அது ஏன் போடலைண்ணே? இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது இல்லை, மருத்துவத்துறையில் என்னென்ன மோசம் இருக்குதுன்னு. இன்னும் எல்லாரும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்புமணி வைக்கிறதுல ஏதாவது ஃபேக்ட் செக் பண்ணுங்களேன், தைரியம் இருக்கா? தினசரி அறிக்கை வருது. அப்போ இவர் சொல்கிறது மட்டும் எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது. அதாவது குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இவர் ஃபேக்ட் செக் யூனிட் அவ்வளோதான். அதை தாண்டிலாம் ஃபேக்ட் செக் யூனிட்லாம் நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது. அதில் இருக்கிற ஆளும் நமக்கு தெரியும், அவர் கொடுக்குற சம்பளம், அவங்களுடைய தராதரம் எல்லாமே தெரியும். அதனால் இது சும்மா அப்படி உருட்டுறது. இல்லை, மீண்டும் விஜயை மறைமுகமாக வளர்த்து வர்ற விஷயமான விஜய் எவ்வளோ வளர்த்தா அது வந்து ஏடிஎம்கே வாக்குகளை பெறுவார்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு விஜயுடைய இது வந்து இவர்களுக்கு பாதிப்பாகுன்றது நடக்க தான் போகுது, அப்போ தெரியும். ஏன்னா விஜய் வந்து டிஎம்கேவுடைய பி டீம்ன்றது கிட்டத்தட்ட உறுதி தான். அவர் நீங்கள் அந்த வாகனத்தில் வந்து முன்னாடி ஏறது விஷ்ணு ரெட்டிங்க, அவர் மாப்பிள்ளைக்கும் ஃப்ரெண்டு, உதய்க்கும் ஃப்ரெண்டு, விஜய்க்கும் ஃப்ரெண்டு. அவர் மூலிமா தான் பல ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. விஷ்ணு ரெட்டின்றவர் யாருங்க? அவர் எப்படிங்க விஜய் கூட இது பண்ணிட்டு இருப்பாரு? ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு இது. அதனால் டிஎம்கேவுடைய டாமினேஷன் தாவேகாக்குள்ளே இருக்குன்றது மறுக்க முடியாது. இவர்களுடைய அஜெண்டா என்ன? டிஎம்கே என்ன சொல்லுதோ அதுதான். நீட் என்ன இதுதான், டீலிமிட்டேஷனு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு எல்லாமே அப்பட்டமான காப்பி தான் இது. அறிக்கையே இவர்கள் அங்கேருந்து தான் எடுத்து இங்கே போடுவாங்க. கண்டிப்பாக. அதனால் விஜய் அவ்வளோதான். விஜய் சொல்கிறதுல பல முரண்கள்லாம் இருக்குது. டெக்னிக்கல் எரரு, ஃபேக்சுவல் எரர்லாம் இருக்குது. இல்லை, இப்படி பார்த்தா எதிர்க்கட்சி ரயில் பெட்டி தொழிற்சாலை சொன்னார்ல, அது அங்கே நாகப்பட்டினம் இருந்து உண்மை. அது இப்போ எங்கே இருக்குது? நல்லா இன்னும் மேம்படுத்தப்பட்டு திருச்சியில் மாற்றிருக்கு. அப்போ மூடிட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அந்த ஸ்டீல் கம்பெனி 90களே மூடிட்டாங்க. யார் முன்னா? காங்கிரஸ் மூடி சொல்லுங்க, சொல்ல மாட்டார்ல. காங்கிரஸ் பண்ண இது என்ன? காவிரி தண்ணி பிரச்சனை பற்றி குடிநீர் பேசுகிறீங்க, விவசாயிகளுடைய காவிரி பிரச்சனை பேசுங்க, மேகதாட்டு பற்றி பேசுங்க, காங்கிரஸை கண்டிங்க. இல்லை, மீனவர்கள் இப்போ யாருமே சுடப்படலைங்கிற விஷயத்தை பேசலாம்ல. அது மட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளோ பேர் 700 பேர்கிட்ட சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அன்றைக்கெல்லாம் அவங்க வாய முடிந்தாங்க, பேச வேண்டியது தானே? கண்டிப்பாக. அதெல்லாம் விஜய்க்குலாம் அந்த அளவுக்குலாம் நாலேஜும் கிடையாது, கூட இருக்கிறவங்களும் கிடையாது. யாராவது சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுறவர்கிட்ட கொடுத்து தான் எழுதி வாங்கிட்டு வராங்க. இப்போ சொல்கிறேன், என்னால் பேர் கூட சொல்ல முடியும். கண்டிப்பாக. சரி வேணாம், அவருக்கும் பாவம் பாதிப்பு வரும். அவர்கிட்ட கொடுத்துட்டு எழுதிட்டு வந்துட்டு இவங்க உட்காந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மண் அரிப்புனா மண் எங்கடா அரிக்கும்? மீன் தாண்டா அரிக்கும். மீன் அரிப்புன்னு போடுங்க. இந்த மீன் அரிப்பா மண் அரிப்பா கடல் அரிப்பான்னு தெரியாமல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு ஸ்கிரிப்ட், அது கையை தூக்கணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும். சிஎம்கே 8 நிமிஷம் சவால் விடணும் 15 நிமிஷத்தில். அடுத்த கூட்டம் போகும்போது அதுவும் கிடையாது. அவ்வளோதான். கண்டிப்பான. இது தொடர்ந்து வந்து இன்றைக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து விஜய் மீது ஒரு காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து முதல்வர் வந்து நீங்கள் மைடியர் அங்கிள்லாம் சொல்லக்கூடாது, சார் சொல்லக்கூடாது, மாண்புமிகுங்கிற வார்த்தையை சொல்லி தான் சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்குமே வந்து புரோட்டோகால் இருக்குது. உங்களுக்கு என்ன புரோட்டோகால் இருக்குது? விஜய் வந்து ஒரு அதமையில் பேசுகிறாரு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த அகந்தைக்கு பேர் போனவர்கள் திமுகவினர், அவங்க டிஎன்ஏலே அது இருக்குது. நீங்கள் விஜயை தொடப்பத்தோடலாம் ஒப்பிட்டு பேசினார்ல, அது இன்னும் கேவலமாக பண்ணுறது, அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று என்னென்னா, மாண்புமிகு முதல்வர்ன்றது புரோட்டோகால். முதல்வர்னு பேசினாலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறது அங்கிள், மைடியர் சார், அப்புறம் அந்த போய் கொள்ளடிச்ச பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு இல்லை. அதுதான் நம்ம சொல்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும்.
சின்ன பசங்க சில்லுண்டித்தனமாலாம் நீங்கள் பேசக்கூடாது. இன்னொன்று டிஃபர்மேட்டிவ் வேர்டு பேசுகிறீங்க. அவங்க எவ்வளோ கொள்ளடிச்சாங்க, எவ்வளோ கொண்டு போய் முதலீடு பண்ணாங்கன்னு தகவல் உங்கள்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக கோர்ட்டில் வழக்கு போட்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களை தான் கூண்டில் ஏற்றுவாங்க. எழுதி கொடுத்தவரையோ பின்னாடி இருந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தவங்களே ஏற்ற மாட்டாங்க. விஜயை தான் ஏற்றுவாங்க. அப்போ அது பெரிய டேஞ்சரான விஷயம். அப்போ அதெல்லாம் பார்த்து பேசணும். முதலீடுகளா இல்லாட்டி என்ன ஆச்சு, நீங்கள் எவ்வளோ அது விரிவாக்க இதுவா, முதலீடுகளில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே பொதுவான விஷயங்களாக தான் நீங்கள் பேசணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்குமான முக்கியமான விவசாயிகள்லாம் தமிழ்நாட்டுக்குமான விவசாயிகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அப்படின்னா காவிரின்னு வரும், அப்போ ஜனநாயகன்னு வரும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. விவசாயம் தொட்டால் அங்கே போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கும் சில அஜெண்டாக்கள் இருக்குது. யாரை பேசணும், யாரை பேசக்கூடாதுன்னு. காங்கிரஸை எதிர்க்கவே கூடாதுன்னு அஜெண்டா இருக்குது, அதிமுக எதிர்க்கக்கூடாதுன்னு அஜெண்டா இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் பேசுகிறீங்க. அப்போ அலங்கார வார்த்தைகள், டெம்ப்ளேட் வார்த்தைகள் பேசிட்டு போகிறீங்க. என்னென்னா விஜய்க்கு எவ்வளோ பேர் இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதுதான் அதை அவங்க இன்னும் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. பார்த்தியா அப்படி பேசின கோவம் வருது பாரு, அடுத்த கூட்டத்தில் இன்னும் பேசுவோம். இதுக்கு ஆதாரம் விஜய் பார்த்து பயப்படுது திமுக. அது மட்டும் அது உண்மை. கண்டிப்பாக நேரத்தை கண்டிப்பாக